First love. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் ஆடியோ குயிக் வாய்ஸ் அண்ட் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற அட்மாஸ்ஃபியர் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ண கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண உங்களுக்கு பண்ணி இதில் புதுசு ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணி அந்த ஃபான் பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது பண்ணிங்க டோ பண்ணி. ஸோ அது எப்படி உங்கள் அட்மாஸ்ஃபியரில் ஃபஸ்ட்டு பண்ணாக்க இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு கீழே பண்ண ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க. அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு கீழே எடிட்ன்றதை கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது பண்ணிங்க கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே லெஃப்ட் சைடில் திருப்பட்டு இருப்பாருங்க, அது கில் போயிட்டு கீழே ஃபாண்ட் இருப்பாருங்க, அது பண்ணிங்க கில் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் மேலே லெஃப்ட் சைடில் திருப்பட்டு இருக்கா அது கில் பண்ணாக்க சைடில் பண்ண டவுன்னு பண்ண மொபைலில் ஷோ ஆகும். அதில் தான் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கட்ட இருக்கோ ஸோ அந்த ஃபைல் கட்டி நான் பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரே ஃபாண்ட் தான். ஜஸ்ட் அதை பண்ண இங்கே கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மாஸ்ஃபியரில் இன்புட் வரும். நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் பண்ணிங்க டிக் போயிட்டு உங்கள் அட்மாஸ்ஃபியர் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் நம்ம பண்ணாக்க அட்மாஸ்ஃபியர் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். அப்படி உங்களுக்கு ஆட் ஆகினாக்கா அந்த டெஸ்ட் இங்கே கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இதை கிளிக் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் பண்ணாக்க ஃபேஸ் கொடுக்கலாம். இல்லை பண்ணாக்க ஸ்மால் ஆட்ருக்கு பண்ண கேப்லரில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகலை மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர்ற அந்த ஃபஸ்ட் லவ்ன்றது பண்ணாக்க வேணால் அந்த கலர் வேணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ கீழே அதுக்கு பண்ணாக்க லவ்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் நம்ம கிளிக் போயிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு சிந்தத்து ரெட் கலர் இருக்கா இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்கள் எந்த மாதிரி இப்போ கேர் பண்ணீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்க கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டில் பண்ண இது மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பண்ணாக்க பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக் பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே திருப்பட்டினருக்கு அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி பண்ண கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பர்ட்னர் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரே ஃப்ரம் எக்ஸ்பென்ஸை கிளிக் போயிட்டு கீழே ஷூ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக் பண்ணாக்க நேனிஸில் கன்வெர்ட் ஆயிடும். இது பண்ணிங்க ஷோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே நேனிஸில் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ண டெஸ்ட்டுக்கு அடுத்து பண்ண கேப் இருக்கா கரெக்டாக கேப் இருக்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் பண்ணாக்க இந்த பிக்கை நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் அசைன் பண்ணி விட்டுக்கணும். இதே சேம் மெத்தடில் பண்ணாக்க எங்கெங்கே கேப் கொடுத்துருக்கணும். ஸோ அது எல்லாத்துக்கும் பண்ணாக்க நீங்கள் பிக் பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நான் பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு நாம் பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசைன் வேப் இருக்குது அதை கிளிக் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அதை கிளிக் போயிட்டு சேன செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கணும். ஓகே. ஸோ இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குனாக்க இங்கே அப்படி நீங்கள் பேக் இந்த இடத்துல ஃபஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயினாக்கா லாஸ்ட் பண்ண வேப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காஃபி கொடுத்துட்டு ஜஸ்ட் இது பண்ண நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இங்கே பேஸ் போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டுனாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காஃபி கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பிக்கில் பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கும். இதே சேம் மெத்தட் நீங்கள் எத்தனை பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அந்த பிக்குக்கு எல்லாத்துக்குமே ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த லுக் கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு பண்ணாக்க அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்துக்குங்க. இதில் யூஸ் பண்ணிக்க இந்த டெப்லோடி பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நாம் பண்ணாக்க சேலை போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஓகே. கரெக்டாக பண்ணாக்க டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு அந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு லைட் நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க கீ கலர் இருக்கா இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக பிளாக் நீங்கள் கொடுத்துக்குங்க. சொல்லலாம்
இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இன்னொரு மாஸ்க் ஃபிட் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த ஃபிட்டு உங்களுக்கு இதில் ஆகிடும். ஓகே, ஸோ புரிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த கேஃபாக இருப்பாங்க, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனல் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரஞ்சு கலர் அதுக்கு மேலே உள்ளே இருக்கா ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி டூல்லேஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ண 2 புக் மார்க் பாருங்கள், கரெக்டாக செகண்ட் புக் மார்க் கொண்டா காப்பி பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மார்க் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது நம்ம கம்ப்ரஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மார்க் போயிட்டு அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே புதுதாக டைம் பார்த்து கம்ப்ரஸ் வரும். இதே சேம் இடத்துல அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் பண்ணிக்கிட்டுங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ண அடுத்த 2 புக் மார்க் கரெக்டாக செகண்ட் புக் மார்க் வந்துட்டு முன்ன பண்ண மாதிரி அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டுக்கோம். ஓகே, இது முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க க்ரீன் கலர் இருக்கா இது நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அவங்க காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் வந்து பார்க்க ஆட் ஆயிரும். இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் அந்த கேஃபாக இருக்கா. ஸோ அந்த கேஃபாக இருக்கிற இடத்துல வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த க்ரீன் கலரை வந்து பண்ண இங்கே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க போய் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் மட்டும் ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடி பண்ணி நான் ஸ்டிப்புக்கு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக அந்த ஃபிட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடிடும். இதே சமயத்தில் அடுத்த இருக்கிற அந்த ஆரஞ்சு அண்ட் க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடி பண்ணிட்டு அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபைனலுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாங்கு கீழே ஒரு லேயர் நான் கொடுத்துருப்பேன். அந்த லேயர் அந்த சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு போய் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். சொல்லுங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.